ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். நீ இதை கேட்டு முடிக்கும் தருணம் என்னிடத்தில் நீ நன்றிதான் கூறப்போகிறாய் சாமி. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? மனதிற்குள் யாருக்கும் தெரியாமல் நீ ஒளித்து வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஆசையை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கின்றேன். அன்பையும் பொருளையும் போட்டு நீ குழம்பி குழம்பி இவ்வளவு நாளாக தவித்ததெல்லாம் போதும். எத்தனையோ நாட்களில் நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாய். நான் கேட்டது அன்பை மட்டும்தானே, அதை கூட உன்னால் கொடுக்க முடியவில்லையா என்று. யார் என்னிடத்தில் இருந்தாலும் என் அன்பானவர் என் அருகில் இருந்தால் மட்டும்தானே சாமி நான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று. நிச்சயம் உண்மைதான். நான் உனக்கானவரை காண்பிப்பதற்கு இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டேன் என்றால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லது தரக்கூடியதல்லவா? அது உன் வாழ்க்கையாக வரக்கூடியவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கான விஷயத்தில் உன்னை பொறுப்பாக பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இத்தனை காலம் எடுத்துக்கொண்டேன். இனியும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளை ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலே போதும், இந்த அப்பனின் மனம் முருகி இங்கு தவித்து விடும். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையாகவே வரக்கூடியவரை நான் நிறுத்தி நிதானமாகத்தானே கையாள முடியும். அதற்காகத்தான் என் பிள்ளையே நான் சிறிது காலம் எடுத்துக்கொண்டேன். உன் மனம் இனியும் கலங்கப் போவதில்லை. உன் வாழ்க்கைக்கு துணையாக, உன் வாழ்க்கையாகவே உனக்கு உறுதுணையாக உன்னிடத்தில் ஒருவரை கொண்டு சேர்க்கத்தான் போகிறேன். எதையோ நினைத்து நீ வருத்தப்பட்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தது. யாரையோ நினைத்து நீ சிந்தித்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தது. யாருமே இல்லையே என்று நீ இந்த அப்பனிடம் அழுத காலங்கள் எல்லாம் முடிந்தது. இந்த அப்பனை மட்டும்தானே நம்பி நீ என்னிடத்தில் வந்தாய். அப்படி இருக்கும்போது நானே உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கானவரை உன் கண்ணில் காட்டத்தான் வந்து இருக்கின்றேன். சத்தியத்தின் வார்த்தையிலிருந்து நான் தப்பிக்க போவதே கிடையாது என்று உனக்கு தெரியுமல்லவா? அதன் பிறகும் எதற்காக சாமி சற்றும் யோசிக்கிறாய்? நமக்கானவர் இன்னும் வந்து சேரவில்லையே என்று. விடியும் காலை பொழுதில் உனக்கான விடியலை இந்த சத்குருவே ஏற்படுத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நல்லது எப்பொழுது என்று தேடுவதை விட நீ உனக்கான வேலையிலும் கடமையிலும் மட்டுமே முழு முயற்சியாக இரு. எதிர்பாராத திருப்பத்தோடு இந்த கணக்கன்பட்டி சாமி உன் கண்ணிலே தென்படுவதோடு மட்டுமல்லாமல் ஆறுதல் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையாகவே உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு மிக பெரும் திருப்பத்தை தருவதற்காகவே உன் வாழ்க்கை துணையை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறேன் என்றே நினைவேன்கொள். நிச்சயம் வெல்வாய், நம்பிக்கையோடு இருப்பாய், தைரியத்தோடு என்னை வழிபடு என்று சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். விடியல் பொழுதிலும் உறங்கும் பொழுதிலும் இந்த அப்பனை மட்டுமே நினைவில் கொண்டிருக்கும் என் பிள்ளையை எங்கனன் ஏமாற்றுவேன்? தெளிந்த பார்வையோடு அகன்று விரிந்த குணத்தோடு இருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்வதற்கு வந்து இருக்கும் போது உனக்கு ஏற்று துணையாகத்தானே உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பேன். அதற்காகத்தான் இத்தனை தேடல்களும். உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம், கவலை வேண்டாம். உனக்கானவர் உன்னிடத்தில் வந்தே சேருவாய். நிச்சயம் நான் அதை காட்டித் தருவேன். நடப்பது என்னவென்னாலும் இருக்கட்டும், இறுதியில் என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பது இந்த சத்தியத்தின் வாக்கு. வாழ்க வளமுடன்.